படித்த முட்டாளான மனோஜும் விஜயாவும் நல்லா வசமாக சிந்தாமணி கையில் மாட்ட போகிறாங்க. சிந்தாமணி கிட்ட வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கின விஷயத்தில் நல்லா வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. அது நல்லா உறுதியாகுது. அவன் சிந்தாமணி எப்படியாச்சும் மீனாவை வெளியே துரத்துனாதான் இந்த வீட்டை நம்ம மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சாமியார் வச்சு எல்லாம் பேசுகிற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வைக்கிறான். சாமியார் மீனா வீட்டில் இருந்தான்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு ஆபத்துன்னு சொன்னானே, உயிரே போயிடுன்னு சொன்னானே, அவள் விஜயா பயந்துக்கிட்டு மீனாவை வெளியே துரத்துறதுலேயே பொய்யா இருக்கிற அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி விஜயாட்ட கேட்குறா, என்னாச்சும் மருமகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டியா? எங்கே யார் என் பேச்சை கேட்குறா? எல்லாமே அவள் பேச்சு கேட்டுகிட்டே தான் ஆடுறாங்க. எங்கள் வீட்டுக்கார முதலாவது அவளை தொலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆனால் என்னோடய கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா கோயிலில் பார்த்ததும் வீட்டில் சாமி சொன்னது எல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு பயமாகவே இருக்குதுன்னு சொல்லி சிந்தாமணியிட சொல்ல, சரி இது எப்படியே விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் என்னத்தை பார்க்குறது, அவங்க யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு இது பண்ணுறப்ப விஜயா போய் பார்வதி கிட்ட கேட்குற, பார்வதி நீனாச்சும் ஹெல்ப் பண்ணு, நீனாச்சும் அண்ணாங்கிட்ட சொன்னீங்கன்னா அண்ணன் உன் பேச்சு கேட்பாரல்ல அப்படின்னு. நான் ஒரு குடும்பத்தை பிரிக்க நான் ரெடியாக இருக்க மாட்டேன். நான் இப்போ தான் நான் எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி கதை போட்டேன். ஆனால் நீ குடும்பத்தை பிரிக்க சொல்லி கூப்பிட்றது அந்த வேலைக்கே நான் வரமாட்டேன்னு சொன்னானே, உன்னானது என் குடும்பம் கெட்டு நிற்கிது. அது மாதிரி நான் அடுத்த குடும்பத்துக்கு எடுக்கணும்னு எனக்கு என்றைக்குமே ஆசை இல்லை. நீ யாரை வச்சு நீ பேசுவியோ பேசிக்கோ, ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவா. இதை நினச்சிட்டு நீ இப்போல்லாம் ரொம்பவே மாறிட்ட பார்வதி, ஏன் சிந்தாமணி நீ ரொம்பவே மாறிட்ட பார்வதி, நீ எல்லாம் முதல் மாதிரி இல்லை அப்படின்னா, ஆமாம்மா நாங்களாம் அப்படியே தான் இருக்கிறோம். நீ தான் முதல் மாதிரி இல்லாமல் சிந்தாமணியோடு சேர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று மீனாவுக்கு கெடுதல் செய்யணுன்ட்டு நினச்சிட்ருக்குற. அது நல்லதுக்கே அல்ல. நீ என்றைக்கு நல்லா வசமாக அண்ணங்கிட்ட மாட்ட போகிறேன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு பார்வதி சொன்னானியா. சரி சிந்தாமணி வாங்க இப்போ மாஸ்டர் நம்ம கிளம்பலாம், இவங்க எப்படி என்னமோ பேசிகிட்டு போகிறாங்க, நம்ம அடுத்த பிளான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலான்ட்டு போயிடுறாங்க. போயிட்டு ரோகிணி பார்க்க போகிற ரோகிணி இருந்துக்கிட்டு, என்ன நீ மனோஜை உன் கைக்குள்ளே கொண்டு வரேன்னு சொன்னியே, நீ கொண்டு வந்துட்டியா அப்படின்னு. இல்லை அதுக்குள்ளே தான் இந்த முத்து மீனாவும் கெடுத்துட்டாங்க. என்னாச்சு அப்படிங்கிறத கிறிஷை கூட்டிகிட்டு நான் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்க போகிற சமயத்தில் கிறிஷை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால் அவன் கையெழுத்து போடாமல் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப, சரி விடு, அப்புறம் நீங்கள் வச்ச பிளான் என்னாச்சு? என்னோடய பிளான் இன்னும் இல்லை. ஆனால் எதாக இருந்தாலும் இந்த முத்து மீனாவும் கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இது ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் ரோகிணியும் இருங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம். இப்போ உங்கள் மாமனாருக்கு உடம்பு முடியாமல் போனால் தான் உங்கள் மாமியார் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரசும் அண்ணாமலையும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பரசு இருந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்குறப்ப எல்லாம் எப்படி நல்லா இருக்காங்க, இவன் பெரியவனோட பிரச்சனை, அவன் டைவர்ஸில் போய் நிற்கிது. இவன் ரவியும் 2 பேரும் கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா சுருதி. இவன் மீனாவும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினச்சி இப்போ அவங்களே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரம்மா எப்போ பார்த்தாலும் சாமி நம்பிக்கைன்னு வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சாமியாடி சொல்கிறத வச்சு மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறா. அது நான் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ பிரச்சனையாகிட்டு நிற்கிது. சாமி நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் சாமி ஆடுறவங்களோட நம்பிக்கை மட்டும் இருக்கவே கூடாது. சாமி மேலே என்றைக்கும் பக்தியாகவும் நம்பிக்கையாகவும் நம்ம இருக்கிறது நல்லது தான் அப்படின்னாலும் ஏன் விஜயாவுக்கு இது புரிய மாட்டேங்குது. ஆமாம், ரயில் ஓட்டிகிட்டு நைட்டும் பகலும் ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு எதுவுமே ஆகலையே, இப்போ நான் வீட்டில் இருக்கிறப்ப தான் ஏதோ ஒன்று ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துன்ட்டு உட்காந்துருக்குறா அப்படின்னானே. ஐயோ இந்த ஏன் விஜயாவுக்கு புத்தியே மாறி போச்சு அப்படின்னு சொல்லி பரசு பேச, இதை பார்த்துட்டு இருந்துட்டு ரோகிணி வச்ச ஆள் வேகமாக வண்டியில் இடித்து அண்ணாமலையை கீழே தள்ளி விட்டு போயிடுறாங்க. அப்பா வந்தோடனே முத்து மீனா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி பார்க்குறப்ப தலையில் அடியும் கையில் எலும்பு உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது இப்போ இதெல்லாம் இத்தனையும் நடந்து இவனால தான். நான் அப்போவே அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்புன்னு சொன்னால் அப்படி போயிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருந்திருக்காதுன்னு விஜயா ரொம்பவே கோபமாக மீனாவை திட்டிகிட்ருக்கிறான். அதுக்கு சுருதி ஆனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதுவே தான் சொல்லுவீங்களா, ஆக்சிடெண்ட் ஆகிறது எதர்ச்சியாக ஆகிறது, நம்ம நேரம் சரியில்லை அது சரியில்லை இவங்கனால தான் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் தப்பு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் மீனாவை ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா, நீ உனக்கு என்ன, எனக்கு இப்போ என் தாலி தானே போகுது, அவளுக்கு என்ன, அவள் நல்லா தானே இப்போ இருக்கா, எப்போ பார்த்தாலும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையை யாரும் பார்க்காதீங்க அப்படின்னோடனே இதுக்கு கூறுகட்ட மனோஜ் இருந்துக்கிட்டு அவன் கேட்குறான், ஆமாம் இவளை வெளியே அனுப்பியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கா, அன்றைக்கே நான் அந்த சாமியார் சொல்கிறது உண்மைதான்னு சொன்னதான் நீங்களாம் யாரும் நம்ப மாட்டீங்கன்னு படித்தவன் முட்டாள் அப்படி பேசுகிறான்.
முத்து இருந்துட்டு, அம்மா நான் இப்போ பொறுமையாக இருக்கிறதுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்துக்காக தான் பொறுமையாக இருக்கிற, தேவையில்லாமல் மீனா மேலே பழி போட்டு இது பண்ணாதீங்க, அது பொய்யுங்கிறது நான் நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு இருக்கிறப்ப மீனா ரொம்பவே திட்டுனதை கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. என்ன மீனா இப்படி இருன்னு முத்து கேட்க, இல்லை நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுறா. ஆனால் அதே மாதிரி சிந்தாமணியும் ரோகிணியும் போடுற பிளான் சக்ஸஸ் ஆகிற மாதிரியே போகுது. ஆனால் அதுக்கு சக்ஸஸ் ஆக முத்து விடவே மாட்டா. எப்படியும் என்ன பிரச்சனை, எதனால் இது இப்போ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அந்த ரோகிணியையும் சிந்தாமணியும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.